ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வாட்டி நம்ம வாழ்க்கையில் யோசிச்சுட்டே இருப்போம், என்னடா இது நம்மளுக்கு மட்டும் எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்கிறது, எவ்வளோ வேலை பண்ணுறோம் எதுவுமே நடக்கிறது இல்லையே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த சிந்தனை இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். கண்டிப்பாக ஃபேத் அண்ட் நம்மளுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், நம்ம பண்ணுற வேலையில் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம யூஸ்வலாக எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறதுனா, இன்றைக்கி நம்ம வேலை செஞ்சோம்னா 2 மினிட் நூடுல் மாதிரி தான், உடனே ரிசல்ட் நம்மளுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு டைம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் ப்ராசஸில் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி அந்த நேரத்தில் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ஜேர்னியை நம்ம ரசித்து நம்ம போகணும். அப்போ தான் நம்மளோட டெஸ்டினேஷன், அந்த சக்ஸஸ்ங்கிற அந்த டெஸ்டினேஷன் நம்மளுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, நம்ம இந்த ஜேர்னியில் எப்போதுமே நம்மளுக்கு நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம நினைக்க முடியாது, ரைட்டா இல்லைங்களா? ஸோ அந்த ஜேர்னியில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம், திருத்திப்போம் நம்மளை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறதுனா, இந்த ஜேர்னி, இந்த பாதையில் நான் போயிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இந்த பாதை எனக்கு சக்ஸஸ் கொடுக்கும், அந்த டைம் எனக்கு எடுக்கலாம், ஆனால் என்னோட விடாமுயற்சி, என்னோட நம்பிக்கையை நான் வச்சுட்டு நான் இந்த வேலையை முழுக்க முடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு திருடமான மனசு நம்மளுக்கு எப்போதுமே வேணும். நிறைய பேர் லைஃபே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டிங்கனாலே நாளைக்கு எனக்கு முதலீடு வேணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சீடை நம்ம சோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா, பூமியில் ஒரு விதைக்கிறோம் அப்படிங்கிறதுனா, அது கண்டிப்பாக அரவணை பண்ணுறதுக்கு டைம் எடுக்குமா இருக்காதா? ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பேஷன்ஸை டெவலப் பண்ணினோம்னா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையே இனிமையாக இருக்கும். நீங்களும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸை அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.